என்ன கரூர் ஹீரோ சோகமா வரான்? டேய் தம்பி என்னடா ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? வரிசை பார்க்கும்போது சிவப்பு கலர்ல வந்துருச்சுன்னா எந்த ஒரு கடையிலயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சிவப்பு கலர் வந்தாலும் சரி, வெள்ளை கலர் வந்தாலும் சரி, என்ன கலர் வந்தாலும் சரி, அண்ணன் வாங்கி வருவா, நான் கூட்டு போறேன். அண்ணா சிவப்பு கலர் புடவை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சோகமா இருக்கானே. அண்ணா ரெட் கலரா வந்தாலும் எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு. சாதாரண கடப்பா சோணுங்கண்ணா, இந்த கல்ல ரஃப் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்தா போகும்னா இது நல்ல விலைக்கு எடுத்துக்கோங்கண்ணா. இந்த மாதிரி கல்ல ரஃப் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலரா வந்தா வேற கடையில எங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கோங்கண்ணே. அப்படியே புடவையோட வெயிட் வச்சிருவாங்க. இது ஒரு ரேட்டுக்கு போகணும். நீங்க கொண்டு வந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இது புடவை ஃபுல்லாவே ஜருக இருக்குன்னா இது ஒரு 40,000 ரூபாய் போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அண்ணா இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்குங்கண்ணா. நீங்க கொண்டு வந்த புடவைக்கு இதுல ஒரு 5,000 ரூபாய் இருக்குண்ணா. மொத்தம் 55,000 ரூபாய் கிடைக்குங்கண்ணா. உங்க வீட்லயும் பழைய கிழிந்த பட்டு புடவைகள், பட்டு வேட்டிகள், பட்டு பாவாடைங்க மிக மிக அதிக விலைக்கு உடனடி பணமா மாத்திக்கலாங்க. நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, நேர்ல எங்கள்ட்ட வர முடியாம இந்த ஸ்கிரீன்ல நம்பர் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு விலை மதிப்பு எங்களால சொல்ல முடியுங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க கொரியர் வச்சுட்டா கூட போதுங்க. போன் பேல ஜிபேல பேமெண்ட் அனுப்பிடுவாங்க. நம்ம பாலாஜி பட்டு சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் மினி பேருந்து நிலையம், காமாட்சி அம்மன் கோயில் அருகில், துளசி பார்மில் ஸ்கில்புரம், ராசி பிளாசா கரூருங்க. சோகமா இருந்த என் தம்பி இப்ப சந்தோஷமா மாறி இருக்கிறதுக்கு காரணமே நம்ம பாலாஜி பட்டு சென்டர்னால தாங்க. நீங்களும் வந்து சோகமா இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற சாலையெல்லாம் கொண்டு வாங்க. என்ன மாதிரி பழைய பட்டு சாரீஸ் எல்லாம் வச்சிருந்து கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பாலாஜி பட்டு சென்டர்ல கொண்டு வந்து கை நிறைய பணம் தள்ளிட்டு போங்க.